என்னங்க நீங்க ஆணி அடிச்சிட்டு இருக்கீங்க? என்னங்க பண்றது, நீங்க மறுபடியும் வேணும் வேணும் நீங்க வந்து நிப்பீங்க, மறுபடியும் வேணும் வேணும் உங்க தாவணி இதுல வந்து மாட்டோம். எதுக்கு ரிஸ்க்? அதுக்குதான் அடிக்கிறேன். என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? எனக்கு காஃபி சாப்பிடுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேனோ அதை தவிர மொத்தம் எல்லாத்தையும் நல்லாவே புரிஞ்சுக்கிறீங்க. நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க. ஐயோ மாப்ள, காப்பி டம்ளரோட வரத பார்த்தா பேசி கரெக்ட் பண்ண மாதிரி இருக்கு. சித்தப்பனுங்க வேற இல்ல, வா இப்படி ஓடிடலாம். அட நீங்க வேற மாமா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா. அவளே ஏதாவது முடிவு பண்ணிக்கிறா. நிலைமை தெரியாம லவ்ல கூட்டிட்டு இருக்கா. அவ பேசாட்டே என்ன மாப்ள, நீ பேச வேண்டியதானே. அந்த பொண்ணு வருது வருது. கொஞ்சம் சைடு வாங்க, நான் பேசுறேன். எங்க மாப்பிள்ள இங்க எதுக்காக வந்தாருன்னா, அது எனக்கு தெரியுமே. பாத்தீங்களா, இதேதான் எதுக்கு எடுத்தாலும் ஒரு லவ்ல கூட்டு விரல நோண்டியே வாழ்க்கை போச்சு. ஏமா சாவித்ரி, மாப்பிள்ளை கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? இன்னும் இல்ல சித்தப்பா, அவர் வெக்கப்பட்டு பேசவே மாட்டேங்கிறார். மாப்பிள்ளைனா அப்படித்தான். ஏன் மாப்ள, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? உங்க சாவித்திரிட்ட நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன வைக்கா? ஐயோ, என் பொண்ணு வேற அழுகுது. கண்ணுல இருந்து மழை மழையா தண்ணி வேற வருது. ஐயோ, ஹலோ பேசுங்க மாப்ள, பேசுங்க மாப்ள. என்ன அது பேசு பேசுன்னு மைக்கு நிக்கினா என்ன அர்த்தம்? இது என்ன கட்சி பொதுக்குழு மீட்டிங்கா? உங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு பேசுன வரைக்கும் போதும். வா மாப்ள, ஊருக்கு போலாம். இருங்க வா, நீங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. போகும்போது தனியா போனீங்கன்னு வச்சுக்க, ஊருக்குள்ள 4 பேர் தப்பா பேச மாட்டாங்களா? அதுக்கு நாங்க என்ன பண்ணணுங்கிறீங்க? எல்லாரும் ஒன்னா போவோம். நீங்களுமா? நான் சாவித்திரி தான். இது எதுக்குங்க? இல்ல நீங்க போட்ல ஏற மாட்டீங்களா? அப்படி நான் சொன்னேயா? மாப்பிள்ள கண்ணுல தெரியுது மாப்பிள்ள. சித்தப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவருக்கு லாஞ்சுக்கு நேரமா இதுல. வாங்க. இதுங்களா பேசி இதுங்களா முடிவு பண்ணிக்குதுங்க. எங்க போய் முடிய போதோ? லாஞ்ச்ல ஏறி நம்ம ஊருக்கே போயிருவானுங்க. வா மாப்ள போலாம். ஸ்பீடா போறாங்க. டவுலே நான் தான் சொல்றேன், ஸ்டாப். சித்தப்பா அங்க பாருங்க, அவர் பார்த்தா பாவமா இருக்கு. என்ன இங்க விட்டுட்டு போறதுல அவருக்கு இஷ்டம் இல்ல போல இருக்கு. அவர் கூப்பிடுங்க, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். மாப்ள ஊருக்கு போக இஷ்டம் இல்லன்னா வாங்க 10 நாளைக்கு இருந்துட்டு போலாம். மாப்ள சிரிச்சிரு மாப்ள, ப்ளீஸ் சிரிச்சு வை மாப்ள. சும்மா இல்லன்னா சோகமா இருக்குன்னு சொல்லி 10 நாளைக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவானுங்க. சிரிச்சிரு மாப்ள. நாங்க ரொம்ப சந்தோஷமா தாங்க ஊருக்கு போறோம். வர்றோம். பாருங்க சித்தப்பா, அவர் டாட்டா காட்ட மாட்டேங்கிறாரு. மாப்பிள்ள சாவித்திரி ஆசைப்படுது, கொஞ்சம் கையை ஆட்டிருங்களே. அந்த இன்சிடென்ட் தப்பிக்கிறதுக்காவது ஒரு தடவை டாடா காட்டிரு மாப்ள. சும்மா இரு. சித்தப்பா அந்த பழனிசாமிட்ட போட் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க. டேய் பழனிசாமி, டாடா கட்ட வரைக்கும் போட் எடுக்காதடா. ஆமா. ஜோ ப்ளீஸ் காட்டிரு மாப்ள. சாவித்ரி பாத்துக்கம்மா, மாப்ள டாடா காட்டுறார். யோ நைனா, உன தனியா காட்ட முடியாதியா? பாத்துக்க. யோ சகல, என்ன இது அந்த பொண்ணு நம்ம ஊருக்கு வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இப்படி ஆட்டியா? மாத்தி காட்டுறேன். பாத்துக்கங்க. யோ பழனிசாமி போட் எடியா. என்னங்க லாஞ்ச்ல ஆர்மா உட்கார்ந்துட்டு போகாதீங்க. ஆழம் அதிகம். எத்தனை அடி? 100 அடி. ஆமா. அவர் பாவம். போயிட்டு வாங்க. டாடா. எவ்வளவு ஆறான்னு சொல்றேன். கையை ஆட்டிட்டே இருக்காத, நடமணி. ஏடா தம்பி, அது என்ன ஒரு போட்டு வருது? அண்ணே, நம்ம சின்ன அம்மணி. கொஞ்சம் முன்னாடி வந்துடக்கூடாதா? ஏன் பாருடி, அவங்க இப்பதான் போறாங்க. யாரு? என்ன கட்டிட்டு போறாங்கல்ல அவங்கதான். எங்க? ஐயோ ஐ மிஸ்ட் ஹிம். அங்க பாரு. எங்க? ஐயோ தெரியல எனக்கு. அந்த கூட்டத்துல ஸ்பெக்ஸ் போட்டு அழகா இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். உனக்கு தெரியல? தெரியல எனக்கு. ஐயோ அங்க இருக்காரு பாருடி. எங்க? சொன்னா நல்ல பாரு, அங்க இருக்காரு. போடி. லாஞ்சே போயிடுச்சு. எப்படி தெரியுமாங்க? ஐயோ நான் பார்க்கலையே. சரி பாட்டி என்னை மாப்பிள்ளை வச்சு போட்டோ எடுத்திருக்கு. அதுல நீ பாத்துக்க. இரு, நீ அக்கா தானே? உன பொண்ணு பக்கம் வந்து போய் என்னைய கூப்பிடல. நீ கட்டிக்கு போறவரை நான் பார்த்து ஓகே பண்ணு, நான் கட்டிக்கு போறவரை நீ பார்த்து ஓகே பண்ணுங்கிற அக்ரிமெண்ட் இருக்குல்ல? ஏன் மீறின? சொப்னா கோச்சுக்காத. இந்த பாரு, நான் என்ன பண்ணுவேன்? திடீர்னு அப்பா அவங்கள வர சொல்லிட்டாரு. நீ அப்பா கிட்டயும் சண்டை வச்சுக்க. நான் அப்பா கிட்டே கேட்டுக்கிறேன். ஆனா போட்டோ வந்தது நான் பார்த்து அவரை ஓகே பண்ணாதான் உனக்கு கல்யாணம். நீ போட்டோ மட்டும் பாரு, அசந்துருவ. உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு போலாம். மாமா. ஐயோ அப்பா. மாமா பயந்துட்டியா? மாமாப்பா எப்படி இருக்கு கேட்டப்ப? பண்டார மாதிரி இருக்கு. அதாப்பா வேணும்.
பால் காவடி சொல்லியிருந்தேன் பரதேசி கொண்டு வர முட்டா. என்ன ஒரு சீரியஸ்னஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க அப்பாட்ட போய் கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், இங்க அவருக்கு டூ போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. மாப்ள ஒப்பா இப்ப ஃபைனான்ஸ் கம்பெனி கணக்கு பாத்துருக்காரு. இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னேன், என்ன பீஸ் ஆகிடுவாரு. இப்ப என்ன உனக்கு கல்யாணத்தை நிறுத்த அவ்வளவுதானே? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா மாமா? ஏன் மாப்ள ஒர்க் அவுட் ஆகுது? அவன் கடவுள் வேஷம் போட்டு என்னென்னமோ பண்றான். அட்லீஸ்ட் நான் ஒரு கல்யாணத்தை நிறுத்த முடியாதா? இப்போ ஒப்பா அதிகமா நம்புறது யார? லார்ட் முருகன். அதான் முருகன் வேஷம். எப்படி இருக்கு கேட்டா? யாம இருக்க பயமே. கேவலமா இருக்கு. சும்மா மாப்ள நான் பார்க்கும்போது காலண்டர்ல முருகன் சிரிக்கிற மாதிரியே இருந்தது. போறாம